பௌர்ணமி கிரிவலம்ல இது பார்ட் 2 வீடியோ. கரெக்டாக ராஜகோபுரத்துலேருந்து 5 கிலோமீட்டர் கிட்ட டிஸ்டன்ஸில் இருக்கும். எங்கள் கூட கம்பெனி கொடுக்க இந்த நிலாவும் வந்துட்டு இருந்தது. டைமிங் பார்த்தீங்கன்னா 4:15 ஆகுது. அது வரைக்குமே எங்கேயுமே உட்காரவே இல்லை. 3 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் பசிச்சா மாதிரி இருந்தது சொல்லிட்டு காளான் மட்டும் அண்ணன் வாங்கி சாப்பிட்டாங்க. வழி நிறைய பார்த்தீங்கன்னா கடை நிறைய இருக்குது. அதே மாதிரி அன்னதானம் வந்து போடுறாங்க, தண்ணியும் இருக்குது, எல்லாமே ஃப்ரீயாக தான் இருக்குது. போகிற வழியில் ஃபுல்லாக இந்த லிங்கம்லாம் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. ரொம்ப நடந்து கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு அரை மணி நேரம்க்கு அப்புறம் 5 நிமிஷம் உட்காந்துட்டு தான் போகிறோம். அப்போ தான் இந்த மசாஜ் சேர்லாம் வந்து பார்த்தேன். பெயினாக இருக்கவங்கன்றது மசாஜ் எடுத்துக்கிறாங்க. 20 ருபீஸ் தான். நாங்கள் நடந்து போக போக டைமிங் தான் போகுது, பட் கிலோமீட்டர் போகிற மாதிரி தெரில. ஒரு 5 மணிக்கு அன்னதானம் வந்து போட்டாங்க. பொங்கல் வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்துட்டு ஏஞ்சி போகிறதுக்குள்ளே பொழுதே விழிஞ்சிடுச்சு. நடக்கிறோம் நடந்துகிட்டே தான் இருக்கும், வர மாதிரியே தெரியல. நானே எங்கள் அண்ணன் கிட்ட கேட்குறோம், பக்கத்தில் வந்துட்டோமா அப்படின்னு. கரெக்டாக 6:30 மணிக்கு தான் பார்த்தீங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டர் கிட்ட போகணும். ரொம்ப கால்வலி எடுத்துக்கிச்சு எனக்கு. எங்கள் அண்ணன் நடந்து பழக்கம், அவனுக்கு தெரியல. எனக்கு தான் ரொம்ப கால்வலி. நடந்த ஸ்டார்டிங்கில் எனக்கு எதுவுமே தெரியல, போக போக ரொம்ப கால் வலிச்ச மாதிரி இருந்தது. பொழுது விடிய பார்த்தீங்கன்னா குளிர் வர அதிகமாக இருந்தது. அந்த பணியில 2 பேரும் கூலிங்காக கரும்பு ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கிட்ட வந்து இந்த கோபுரத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அப்பாடா இருந்தது. உள்ளே போயிட்டு சாமியை பார்க்க முடியல, செம்ம கூட்டம். நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். கரெக்டாக 8 மணி ஆயிடுச்சு நாங்கள் சுற்றி வரதுக்கு. நீங்கள் இந்த கிரிவலம் போயிருக்கீங்களா? உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். நெக்ஸ்ட் மந்த்தும் வருவோம். டாடா பாய்.